வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் கேழ்வரகமாகவும் பலாப்பழமும் வச்சு நல்ல சுவையான ஒரு இலை அடை தாங்க செய்ய போகிறோம். இது வாழை இலையில் வச்சு செய்ய போகிறோம். வாங்க இந்த இலை அடை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ பலாப்பழம் எடுத்துருக்கேங்க. அது உள்ளே இருக்க அந்த கொட்டையும் அது உள்ளே ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பலாப்பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் கனமான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது அந்த பலாப்பழத்தில் இருக்க அந்த ஒரு பச்சை ஸ்மெல்லும் போகும். இன்னொன்று அந்த பலாப்பழம் கொஞ்சம் நல்லா வெந்து வருங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு பாதி மூடி தேங்காய் எடுத்து அதை இந்த மாதிரி பொடி பொடியாக துருவி அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப்பு தேங்காய் சேர்த்துருக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் வாங்கின பலாப்பழம் ரொம்பவே இனிப்பாக இருந்தது, அதனால் நான் 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம வேறொரு பாத்திரத்தில் தேங்காய் எடுத்த அதே கப்பில் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகி கொதிக்க போகுது. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் எடுத்த அதே கப்பில் 2 கப்பு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கட்டி தட்டி போயிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது கலந்து கொடுக்கும்போது மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து வரும்போது மாவு கட்டி பிடிச்சே இருக்காதுங்க. எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இன்னொரு 1 நிமிஷம் கழித்து நம்ம செக் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டி பிடிக்கக்கூடாது. இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பலாப்பழமும் தேங்காயும் வச்சுருக்கோம்ல, அதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வாழை இலையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கேழ்வரகு மாவை கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையை இந்த வாழை இலையில் வச்சுட்டு இதுக்கும் மேலே ஒரு வாழை இலையை வச்சு இது மாதிரி ஒரு தட்டு வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போ நமக்கு நல்ல ஷேப்பாகவும் ஒரே மாதிரி இந்த மாதிரி அழகாக வந்துடுங்க. இந்த ஸ்டஃபிங்கை பலாப்பழம் ஸ்டஃபிங் அது உள்ளே வச்சு இந்த மாதிரி இலையை மடித்து லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் இதே மாதிரி சின்ன சின்ன வாழை இலையில் கட் பண்ணி நான் மடித்து காட்டுறேன் பாருங்க. இதே மாதிரி மடித்து லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இட்லி பாத்திரத்துலேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இடியாப்பத்தட்டில் வச்சுருக்கேங்க. எல்லா மாவையும் ஒரே நேரத்தில் வச்சுட்டேன், அதனால் இடியாப்பத்தட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி தட்டில் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த வாழை இலை அடையெல்லாம் எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் போதுங்க. ஏற்கனவே மாவு வெந்து இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் லேசாக ஆறி வந்ததும் கை பொறுக்கிற சூடு வந்ததும் எடுத்து பாருங்கள். நான் ஒரு இலையை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு இலை அடைய எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட பலாப்பழம் இலை அடை சூப்பராக தயாரிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.